ஒருவராய் பெரியவராய் அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுளை தொழுது கொள்வதற்காகவும் தம்மையே நமக்காக ஈடுபலியாக கொடுத்த மீட்பருடைய மரணத்தை நினைவு கூறும் காரியங்களை குறித்து தியானிப்பதற்காகவும் அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற இணையத்திலே இணைந்திருக்கின்ற கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை முதலாவது பகிர்ந்து கொள்வதிலே திருச்சி சபையின் சார்பாக சகோதர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் இந்த நேரத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பயுமே ஒரு செய்தி பேசணுன்னா ஒன்று ஆளாக பேசிடணும், இல்லைன்னா கடைசியாக பேசணும். கடைசியானா எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம், ப்ரிப்பேரே பண்ணலனாலும். பேசினா நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் பேசிடலாம். ஆனால் இடையில பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். ஏன் தெரியுங்களா? நாம் எடுத்து வச்சிருந்த நிறையா விஷயத்தை நமக்கு முன்னாடி பேசினவங்க பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய அன்பு சகோதரர் பாஸ்கர் பிரதர் அவர்கள் நிறைய விஷயத்த பேசிட்டாங்க. இருந்தாலும் சில காரியங்களை நான் உங்களோட வேத வசனங்களின் வழியாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம், நினைவு கூறுதலின் நாட்களுக்குள்ளாக. இன்னும் சொல்லணும்னா ஒரு வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு புது வருடம் ஆரம்பித்து ஒரு 4 மாதங்கள் ஆகியிருந்தாலும் தமிழ் வருடத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு இது முதல் வருடத்தின் முதல் நாளாக இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நமக்கு வருடத்தினுடைய தொடக்கம் அப்படின்னா, தொடக்கம்னா ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும் இல்லையா? நமக்கு எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பார்த்தா ராபோஜன நிகழ்விலே அந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது தான் நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம். அந்த பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். அடுத்த ஒரு வருடத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள். ஏன்னா அந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம்னா, அதிகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த கடைசி நாட்களில் நம்மை குறித்து நாம் நிறையா விஷயங்களை நிதானித்து அறியக்கூடியவர்களாக, அதை குறித்த செய்திகளை கேட்கக்கூடியவர்களாக, வசனங்களை தியானிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் நிச்சயமா இல்லையா? அந்த வகையில் இந்த செய்தியும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இதில் நாம் இந்த சூழ்நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 11:29, எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இங்க பவுல் அப்போஸ்தலர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அவர் ஒரு எச்சரிப்பு, அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்னு ஒரு புது விஷயத்த சொல்கிறார். நமக்கு பழைய விஷயம்தான் இல்லைங்களா? ஆனால் ஏன் அங்கே சொல்லும் பொழுது எண்ணத்தினாலெனில் 29வது வசனத்தில் சொல்கிறாரு, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். அப்போ இந்த கர்த்தருடைய சரீரம், அவர் நமக்காக சிந்தின இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை நிதானித்து அறிய வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது இல்லையா? அதனால தான் அங்கே பவுல் அப்போஸ்தலர் இந்த ஒரு காரியத்தை நமக்கு குறிப்பிடுகிறார். நம்ம நினைக்கலாம், பிரதர் இதெல்லாம் தெரிஞ்சது தானே, நிச்சயமாக நான் இங்கே பேச போகிற எந்த விஷயமும் புதுசாக கிடையாது, நான் புதுசாக இது வரைக்கும் நீங்கள் யாரும் கேட்காத ஒரு விஷயத்தை பேச போகிறேன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது என்ன ஆகும்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வகையிலே நாம் சிந்திக்கும் பொழுது இதை நாம் ஒரு வேளை யோசிக்கலாம், இது நமக்கு தெரிஞ்சது தானே, இந்த வசனத்தை நம்ம எத்தனை வாட்டி படிச்சிருப்போம், அநேக செய்திகளில் கேட்டிருப்போம், அநேக முறை நம்ம தியானிச்சிருப்போம். அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது பிரதர். ஆமாம், நிச்சயமா சரிதானே பிரதர், இது கேட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறிக்கும்படியாக அந்த அப்பமும் அவர் சிந்தின இரத்தத்தை குறிக்கும்படியாக அந்த திராட்சை ரசமும் இருக்குது. அதை நம்ம பருகும் பொழுது உண்மையாகவே நமக்கு அதை தகுதியோடு செய்யணுன்ற உணவு இருக்கணும். இதை நம்ம கேட்டிருக்கோம், எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம். கடந்த 3 மாதங்களாக இதை மட்டுமே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம கேட்குறப்ப என்ன ஆகும்னா,
அதனுடைய வேல்யூவை என்ன செஞ்சிருவோம்னா நம்ம மறந்து போயிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வசனம் விற்கிற கடைக்கு போகிறோம்னு வச்சுக்க, ஒரு கிறிஸ்தவ கடைக்கு போகிறோம். போனோன்னா நம்ம அநேக வசனங்கள் விற்கிறப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா வசனம் மாட்டணுன்றதுக்காக வாங்க போகிறோம். இந்த வசனத்தை ஒரே ஒரு குறிப்பிட்ட வசனம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே அது பேசின மாதிரி இருந்துச்சு, உணர்த்துதலாக இருக்குது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நானும் என்னுடைய பிதாவும் வந்து அவரிடத்துல தங்குவோம் அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்ன வசனம் ஞாபகம் வந்துருச்சு. இது எப்படிப்பட்ட ஒரு வசனம், இது நம்ம வாசலில் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம நுழையும் போதெல்லாம் என்ன செய்கிறோம், அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இது இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மாட்டிடுறோம். மாட்டின மொதல் நாள் பார்த்துட்டு உள்ளே போவோம், 2வது நாள் படிச்சுட்டு உள்ளே போவோம், 3வது நாள், 4வது நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் போவோம் வீட்டுக்குள்ளே. வசனம் தானே, ஆமாம் அன்னைக்கு வாங்கி மாட்டினேன். அப்போ ஒரே விஷயம்தான், நமக்கு தெரிந்த விஷயந்தான், அதை திரும்ப திரும்ப நாம் கேட்கும்போது சில நேரங்களில் என்ன செய்யுதுன்னா அதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யாமல் போயிடுறோம் அப்படின்னா முழுமையாக உணராமல் போய்விடுகிறோம். அதனுடைய மதிப்பை வந்து நம்ம அதான் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருகிறது. அதனால் இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் அங்கே நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 முதல் 56 வசனங்களிலே, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, நமக்கு தெரிந்த விஷயம். அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணவில்லை என்றால் அவரிடத்திலே நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு, நமக்குள்ள ஜீவன் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இன்னும் 56வது வசனத்திலே படிக்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, இதை புசிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அவருக்குள்ளாக பிழைத்திருப்போம் அப்படின்னே சொல்றார். இல்லைன்னா நமக்குள்ள ஜீவன் இல்லை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவன் இல்லாதவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்றார். அப்போ இதில் 2 விஷயம், அதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்னுடைய இரத்தத்தை அங்கே சொல்கிறாரு இல்லையா, அதை தான் நம்ம அங்கே ஆதார வசனத்தில் வாசித்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மார்க்கு 14:24, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இப்போ இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே தியானித்து பார்க்கலாம். இதை நாம் எடுத்துக்கலனா நமக்குள்ள ஜீவன் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட நமக்கு பங்கு இல்லை, அப்படியெல்லாம் அநேக வசனங்களை இப்போ நம்ம வாசித்து பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தை குறித்த காரியத்தை நாம் நன்கு அறிந்தவர்களாய் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நாம கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது? புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமா இருக்கிறது. அப்ப பழைய உடன்படிக்கை எது? பழைய உடன்படிக்கை, நீங்க உடன்படிக்கை அப்படின்னு பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தேட ஆரம்பிச்சோன்னா ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல தான் அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தை வருது. என்னன்னா, மன்னிக்கவும், நோவாவோட கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் நீரில் யாரையும் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்னா நீரினால அழிக்க மாட்டேன், அதுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினது தான் வானவில் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உடன்படிக்கையை இங்கே குறிப்பிடுகிறாரா? இல்லை. அப்போ ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஒன்று இருக்கு இல்லையா? ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ரொம்ப பெரிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த உடன்படிக்கை அவர் சொல்கிறாரா? எதை பழைய உடன்படிக்கைன்னு நாம் எடுத்துக்கிறோம்? ஏன்னா இங்கே வாசிக்கும் பொழுது எசையாவின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் 31வது வசனம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன சொல்றாரு? நாட்கள் வரும், அந்த நாட்கள்ல நான் என்ன செய்வேன்? இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் என்ன செய்வேன்னா
புது உடன்படிக்கையை பண்ணுவேன். அங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம் மீட்பர் சொன்னார், அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? இது முன்பாகவே தீர்க்க தரிசனமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக இதை குறித்து பார்த்தோன்னா பழசுன்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பழசு என்ன? பழைய உடன்படிக்கை இல்லை முதலாம் உடன்படிக்கை, அது என்னவாக இருக்கும்? சொல்லுங்க சார், என்னவாக இருக்கலாம்? அவர்கள் எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து புறப்பட்ட போது ஒரு பஸ்காவை அனுசரித்தார்கள் இல்லையா? அதுவா? அங்கே எந்த உடன்படிக்கையும் பண்ணல, அது ஒரு நியமம். அந்த நியமத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுள் இப்படியெல்லாம் நீங்கள் இதை அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு அங்கேருந்து என்ன செஞ்சு வராங்கன்னா விடுதலை அடைந்து வருகிறார்கள். இப்போ அதுவும் இல்லை. ஏன்னா இன்னும் நம்ம எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது 9வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ புதிய உடன்படிக்கைன்னு இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பழைய உடன்படிக்கையும் எப்படி தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இரத்தத்தோடு தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்? அப்போ அது எங்கே இருக்குது, எங்கே நடந்தது என்று நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே யாத்ராகமம் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்ராகமம் 24:3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இப்ப மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கே கடவுளுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாருன்னா நியாயங்களையும் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்க, ஏக சத்தமாய் என்ன சொல்லிட்டாங்க, கடவுள் அருளின எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் செய்வோம் என்று மோசே சொன்னதுக்கு பிரதியுத்தரம் சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, கடவுள் சொல்லியிருக்காரா, நாங்க அப்படியே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே 6வது வசனத்திலேருந்து வாசிங்களேன். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இதுதான் அந்த பழைய உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கை. அப்ப இந்த முதலாம் உடன்படிக்கை செய்யப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, மோசே கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா கடவுளுடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் என்ன செய்யறாருன்னா ஜனங்கள் முன்பாக அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அதை புஸ்தகத்துல எழுதிடுறாரு மோசே. அங்கே எல்லா வேலையும் மோசே தான் பண்றாரு. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யணுன்றதுனால தான் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும் போது அவர் சகலத்திலும் கற்று தேர்ந்தவராக வளரும்படி கடவுள் அவருக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். அப்போ இங்கே என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் எழுத்துக்களின் வடிவிலும் எழுதி அங்கே புஸ்தகத்தில் எழுதி அதன் பிறகும் என்ன செய்கிறாருன்னா திரும்ப மீண்டும் வாசிக்கிறாரு. அப்படி வாசிக்கும் போது ஜனங்கள் 7வது வசனத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதன்படியே நாங்கள் என்ன செய்வோம், ஃபாலோ பண்ணி அப்படியே நடப்போம் என்று அவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி அவங்க சொன்னதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த இடத்துல செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான் என்னன்னு பார்த்தா, அங்கே வாசிக்கலாம் 8வது வசனத்தை மீண்டுமாக. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். கடவுள் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அப்ப முதலாம் உடன்படிக்கை அங்கே இரத்தத்தின் மூலமாகத்தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. இதுதான் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். அது எதற்காக பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கடவுள் கூறின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிப்போம்னு ஜனங்கள் அறிவித்ததை உறுதிப்படுத்தும்படியாக அங்கே செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னா இந்த முதலாம் உடன்படிக்கை. அதற்கு சாட்சியாக அங்கே தெளிக்கப்பட்டது தான் அந்த இரத்தம் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த முதலாம் உடன்படிக்கையை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை சிந்திக்கும் பொழுது எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. தொடர்ந்து வாசிங்க. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து கூட புஸ்தகத்தின் மேல் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். பாருங்க, ஏன் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்தகரிக்கப்படும். நியாயப்பிரமாணம் எதை சொல்லுது அப்படின்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப இவர்கள் பாவம் செய்கிறவர்களா இனி இல்லாமல் இருக்கிற கடவுள் அநேக கட்டளைகளை அங்க கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி கடவுள் கட்டளைகள் கொடுக்கலையானா கொடுத்தாரு. ஆபிரகாம்கிட்ட நிறைய கட்டளைகள் கொடுத்தாரு. நீங்க இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும்னு அநேக தேவ மனிதர்களிடம் கொடுத்திருந்தாலும், முறையாக மனுஷன் இப்படிதான் வாழணும் அப்படின்றதுக்கான கட்டளைகள் எல்லாவற்றையும் எங்க கொடுக்கிறாருன்னா மோசேயின் மூலமாகத்தான் கொடுக்கிறார். அதை தான் நாமெல்லாம் என்ன சொல்றோம்னா நியாயப்பிரமாணம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துல அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதற்காக தான் அங்க ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அங்க சொல்றாரு, வாசிச்சோம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை அங்க செய்துட்டார். ஆனா அந்த உடன்படிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து செய்கிறார். காரணம் என்ன? அங்க பாவமர செய்யப்பட்டதுதான். இங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுடைய காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா ஏன் இந்த புதிய உடன்படிக்கை வரணும்? அதற்கு காரணம் என்ன? அங்கே எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எரேமியா 31:32, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 31வது வசனத்துல வாசிச்சப்ப, இதோ புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் ஒரு அங்கே தீர்க்க தரிசனமாக அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாருன்னா, பழைய உடன்படிக்கையை அவர் ஏற்கனவே இஸ்ரேல் மக்களோட செஞ்சாரு. அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அவங்க என்ன செய்யல அப்படின்னா, அங்கே அந்த உடன்படிக்கையை மீறி நடந்து அதை கடைபிடிக்காமல் போனதுனால இங்கே ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டுட்டு வர. எங்க கடைபிடிக்கல, ஏன் கடைபிடிக்கல அப்படின்றதெல்லாம் தான் நாம அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருந்தது. முதலாம் உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்னா பூமிக்குரியதாக இருந்தது. அதுல எப்படி எனில், இன்னும் நீங்க 7வது வசனத்தை வாசிங்களேன், அதுல அநேக காரியங்களை சொல்கிறார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். 7வது வசனத்துல சொல்லும் பொழுது, 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். பாருங்க, இது ஒவ்வொரு முறையும் வருஷந்தோறும் நடந்துகிட்டு இருந்ததுதான், தொடர்ச்சியாக நடந்தது. எதற்காக அங்க ரத்தம் தெளிக்கிறாருன்னா, தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அங்க ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. ஆனா அடுத்த வசனத்துல சொல்லும் பொழுது, அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. ஏன்னா அதுக்குள்ள யாரு தான் போக முடிந்ததாக இருந்ததுன்னா, மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அங்க போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதைத்தான் 10வது அதிகாரம் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளா இராமல், அந்த முதலாம் உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, வரப்போகிற நன்மைகளுக்குள்ள பொருளா இல்ல, நிழலாய் மாத்திரம் இருந்தது. அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை
வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. இது பலி இந்த செலுத்தின விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா எந்த மனுஷரையும் பூரணப்படுத்தவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இதை பூரணப்படுத்தாததுனால தான் என்ன செஞ்சாருன்னா 4வது வசனத்துல வாசிக்கிறோம் அங்கே, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, மீட்பராய் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தமாக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னையே அங்க பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக அங்கே சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கிறிஸ்துனுடைய இரத்தம் செய்த காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதெப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த முதலாம் உடன்படிக்கையிலே தெளிக்கப்பட்ட இரத்தம் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருந்தது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அது தெளிக்கப்பட்டதுனால அதனுடைய முடிவு என்னவா இருந்துச்சுன்னா, எந்த இடத்துலையுமே ஜனங்களை அது பூரணப்படுத்தவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அதுவே சுத்திகரிப்பதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டது என்றால், இங்க நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சி எப்படி சுத்திகரிக்குதுன்னா செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். மேலும் நம்முடைய மீட்பர் எதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, பாருங்க என்ன சொல்றாருன்னா, நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி அங்கே நமக்காக அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனசாட்சி சுத்தமாக மாறுவதற்காக, செத்த கிரியைகளற சுத்திகரிப்பதற்காக இந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி நமக்குள்ளாக இது சாத்தியமாகுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுகிறவர்களாக இருக்க முடியுமானா அங்க அதுக்கு பதில் சொல்றாரு 22வது வசனத்துல. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். இந்த ரெண்டு விஷயமும் எதை சொல்லுதுன்னு நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம், ஞானஸ்தானம். இப்ப இரண்டு காரியங்களும் நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா, நாம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசமுள்ள பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் என்ற ஒரு நம்பிக்கையை நம்மிடத்திலே அந்த இரத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் இதை குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லும்போது 12ஆம் அதிகாரம் 24 எபிரேயர் 12:24 சொல்றாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்து நாம எங்க வந்திருக்கோம்னா பழைய உடன்படிக்கைக்குள்ள இல்ல, புதிய உடன்படிக்கை. அது ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிகமானதை பேசினது. ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசுச்சு? எங்கேயாவது பேசுச்சா? ஆபேல் கொல்லப்பட்டாரு, காயின் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஆபேலை பாத்தியான்னு கடவுள் கேட்டாரு, நானா அவர் காவலாளியான்னு கேட்டாரு. அவ்வளவுதானே. ஆபேலுடைய ரத்தம் எங்க பேசுச்சு? அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தந்தது. கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு பலியை எப்படி கொடுக்கணுன்றதை கற்றுத் தருகிறது யாருன்னா ஆபேல் நமக்கு கற்றுத் தருகிறார். அதைவிட மேலான நன்மையான காரியங்களை இந்த இரத்தம், கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தினிடத்திற்கு நாம் சேர்ந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தான் நாங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது. 31ஆம் அதிகாரம் 32 படிங்களேன். எரேமியா 31, 32, 33. எனக்கு கோபம் உண்டாகும் படிக்கு. எரேமியா 31, 32, 33.
நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கடைபிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும். வாசிச்சுட்டான், நான் அவங்களோட பண்ண உடன்படிக்கை மாதிரி பண்றது கிடையாது. ஏன்னா அங்க நான் என்னது எதுல எழுதி கொடுத்தேன்? மோசே வாசிச்சார் இல்லையா, புஸ்தகத்தில் எழுதி வாசிச்சார். ஆனா நான் அப்படி இன்னைக்கு கொடுக்க போறது கிடையாது. புதிய உடன்படிக்கைக்குள்ள வரவர்களுக்கு எப்படி கொடுக்க போறேன்னா 33வது வசனத்திலே, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இதை எங்க எழுதுறாராம்? நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார் இல்லையா? அன்னைக்கு இருந்த மாதிரி புத்தகத்திலே எழுதி கொடுக்கல, நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த மாதிரி விருத்த சேதனம் மாம்சத்தில் இல்லாம இருதயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா இங்க ஒரே ஒரு சின்ன சந்தேகம், இந்த உடன்படிக்கை யாருக்கு செய்யப்பட்டது? வாசிச்சோம் இல்லையா, இஸ்ரேல் குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கை. இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் யாருன்னு சொல்றோம்? இஸ்ரேல் எங்கேருந்து வந்தாரு? ஆபிரகாமுடைய சந்ததியில தான் வராங்க இல்லையா? நாம யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாகத்தான் இருக்கிறோம். அப்ப இந்த காரியம் எப்ப நிறைவேறுது? இது நடந்துகிட்டே இருக்கு. எப்ப நிறைவேறும் அப்படின்னா கிறிஸ்துனுடைய ராஜ்யத்திலே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. முழுவதும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அப்பதான் வரப்போகுது. ஆனால் அதோட ப்ராசஸ் இங்கேருந்தே நமக்கு ஆரம்பிச்சிருச்சு, நம்மிடமிருந்தே தொடங்கி விட்டது. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நமக்கு எப்படிப்பட்ட உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார் என்ற உணர்வு நம்மிடத்திலே இப்போ காணப்படுகிறது. அப்போ முதலாம் உடன்படிக்கையில் ரத்தம் தெளிக்கப்பட்டதனுடைய நோக்கம் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னதை உறுதிப்படுத்துறதற்காக. இரண்டாம் உடன்படிக்கைக்குள்ளே நாம் வருவோம். இந்த இரண்டாம் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்ப அவருடைய இரத்தத்தை, அவர் சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுவதற்காக நாம திராட்சை ரசத்துல பானம் பண்றவர்களா இருக்கும். எப்ப நாம அதை பானம் பண்ண முடியும்? ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் இல்லையா? இப்ப ஞானஸ்தானம் எடுக்காம இருந்திருந்தா நான் இங்க பேசவே முடியாது. எவ்வளோ சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் உலகத்துல நமக்கு எவ்வளோ சிறந்த பேச்சாளர் இருக்காங்க, ஆனா எல்லாரையும் நம்ம அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்ன? இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய மதிப்பு தெரியும், அதனுடைய காரியங்கள் தெரியும் என்று அவர்களை தான் அனுமதிக்கிறோம் இல்லையா? அப்ப ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்து தான் கிறிஸ்துவின் பாத்திரத்துல நம்ம பங்கு பெற வரோம். ஞானஸ்தான உடன்படிக்கை எடுக்கும்போது நாம என்ன சொல்லிட்டு வந்தோம்? ஞானஸ்தான உடன்படிக்கை எடுக்கும்போது இனிமே கரெக்டா நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், கரெக்டா ப்ரேயர் பண்ணுவேன், டெய்லி காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமா? அதையும் சொல்லியிருப்போம். அதை தாண்டி ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? கடவுளுடைய சித்தத்திலே எனக்குரிய பங்கை நான் நிறைவேற்றுவேன் என்று கடவுளுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் சபையாருக்கு முன்பாகவும் நான் உறுதியளிக்கிறேன்னு ஒரு உடன்படிக்கை செஞ்சோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு அதை நாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? அன்னைக்கு தெளிக்கப்பட்ட ரத்தம் அவர்கள் அந்த வார்த்தையை அப்படியே கடைபிடிப்பேன்னு சொன்னதை உறுதி பண்ணுவதற்காக. புதிய உடன்படிக்கையிலும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தமும் எதற்காக இருக்கிறது என்றால் நாம் அவருடைய அடச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்காக. அங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிந்தின ரத்தம் எதற்காக என்று பார்க்கும் பொழுது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். அப்ப நாம இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோமா? நமக்குள்ளே இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். முதலாம் உடன்படிக்கையில் கட்டளைகள் புஸ்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது, ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்றோமே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா? எல்லா நேரங்களிலும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். சர்ச்சுக்கு வரப்ப நாம் இருக்கிறதுக்கும் வீட்டுக்கு போனோன்னு நாம் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
வீட்டில் எவ்வளோதான் பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், யாரோடையும் பகைகள் இருந்தாலும் கூட சர்ச்சுக்கு வரப்போ நம்ம எப்படி இருப்போம்? சாந்த சொரூபியாக இருப்போம். ஒரு பிரதர் பார்த்து சோஸ்திரம் சொன்னாங்கன்னா எப்படி சொல்லுவோம்? சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டப்போ, பிரதர் சோஸ்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்? வீட்டில் வரலைங்களா? இல்லை பிரதர், அவங்க கொஞ்சம் முடியல பிரதர் வீட்டில். ஏன்னா இவர் சண்டை போட்டுட்டு வந்திருப்பார், அது வேற விஷயம். ஆனால் பேசும்போது நாம் எப்படி இருக்கோம்? இங்கே சர்ச்சில் வீட்டுக்கு போனோன்னா எப்படி இருக்கும்? அப்போ நான் கடைபிடிக்கிறேன்னா எந்த இடத்துல கடைபிடிக்கிறோம்? சபையில் மட்டும் நான் இதை எல்லாவற்றையும் கடைபிடித்தால் போதும் அப்படின்னு எங்கேயாவது கட்டளைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. அப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி தானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி இதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இதுவரைக்கும் நான் ஆரம்பிச்சதுலேருந்து கூட வேணாம், நான் போன வருஷம் எடுத்திருக்கேன், அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நான் உட்பட்டு இருக்கிறேன், அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் நான் பானம் பண்ண போகிறேன். நான் கடந்து வந்த நாட்களை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கடந்து வந்த நாட்களிலே நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? நான் எந்த அளவுக்கு அதை தகுதியோடு பானம் பண்ணியிருக்கிறேன்? நான் ரொம்ப சிம்பிளுங்க, இந்த பாத்திரத்திலே நான் பாத்திரமாய் பானம் பண்ணியிருக்கிறேன்னா அபாத்திரமாய் பானம் பண்ணியிருக்கிறேன்றதை எப்போ தெரிஞ்சுக்கலாம்? எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிம்பிளாக இன்னொரு கொஸ்டின் கேட்போம். எனக்கு தலைவலி, காய்ச்சல் இல்லைங்களா? எனக்கு ஒரு பிரதர் இந்த டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அபிடான் பிரதர் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் லைனில் இருக்கனால அவர் நிறையா ஆலோசனைகள்லாம் சொல்லுவார். ஒரு நல்ல மாத்திரை சொல்கிறார், அதை வாங்கி நான் போட்டுடுறேன். நல்ல மாத்திரையும் சொன்னார்னு வாங்கி போட்டுடுறேன். 4 நாளாக அந்த காய்ச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? கொடுத்தாரு பாரு ஒரு மாத்திரை, நல்லா தான் இருந்தேன் கொஞ்சமாவது, இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ அந்த மாத்திரை நல்ல மாத்திரையா கெட்ட மாத்திரையான்றது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? நான் போட்டு அந்த 2 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் தான் நான் கெஸ் பண்ணேன் இல்லையா? போடும்போதே அது நல்ல மாத்திரைன்னு நான் வாயில சொன்னாலும் அதனுடைய உண்மை தன்மை எனக்கு எப்போ தெரியும்? அதுக்கப்புறம் தான் தெரியுது. இப்போ சொல்லுங்க, நான் தகுதியோட அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையான்றது எப்போ தெரியும்? அன்னைக்கு நல்லா காலையில் நான் சாப்பிடாம உபவாசம் இருந்து என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருந்து சாயங்காலம் நல்ல ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா பளிச்சுன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பவுடர்லாம் அடிச்சுட்டு ரொம்ப அப்படியே பயபக்தியாக நான் செஞ்சுட்டேன்னா நான் தகுதியோடு செஞ்சேன்னு அர்த்தமா? நான் தகுதியோடு செஞ்சேனா இல்லையான்றது நான் எடுத்த பிறகு நான் கடந்து வந்த நாட்களில் வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு சொல்லும். அங்கே பவுல் அப்போஸ்தலர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார் இல்லையா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம் அந்த இடத்துல? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்களேன். அபாத்திரமாய் நீங்க போஜனம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு இல்லையா? ஏன் பண்ணக்கூடாதுன்றதை இங்க சொல்றாரு. அப்படி பண்ணவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நம்மகிட்ட யாராவது நடந்திருக்கா? சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த வசனத்தை நான் எப்படி யோசிக்கலாம்? ஒரு வருஷம் கடந்து வந்தேன், நான் தப்பே செய்யலையா அப்படின்னு நான் என்ன கேட்டா அவங்களுக்கு தான் தெரியும். நான் யாரையும் குற்றப்படுத்தலை, எனக்கு தெரியும் நான் தப்பு செஞ்சுருக்கேன். ஆனால் ஏதோ சில இடங்களில் நான் தவறி இருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் எனக்கு வியாதி வரல, நான் சோர்ந்து பலவீனமாகலை, நான் செத்து போகல. அப்போ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொன்னார், இப்படி நடக்கும்னு. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. அதனால் என்ன ஆகலை அப்படின்னா, நான் அபாத்திரமாய் பானம் பண்ணலை, கடவுள் மன்னிச்சிட்டார் போல இருக்கு, இந்த ஒரு வருஷம் போய் தொலைட்டோம், அடுத்த ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுப்போம், அப்போ சரியாயிருவா அப்படின்னு விட்டுட்டார் போல இருக்குன்னு நான் நினச்சிக்கலாமா? அப்படின்னா இல்லை. அங்கே அவர் சொல்கிற எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களிலே அதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதி உள்ளவரும், அதாவது நாம் ஒருவேளை அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கை கடவுளை விட்டு தூரமாக விலகி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்க தொலைவு அதிகமாகும் பொழுது நாம் யாராக இருக்கோம்னா வியாதி உள்ளவர்களாய் மாறுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனர்களாய் மாறுகிறோம். அதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ இந்த தொலைவு அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா நித்திரைக்குள்ள போகுது. அதாவது நான் பரிசுத்தத்திற்கு என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா மரித்து விடுகிறேன். நான் இன்னும் யாராதான் மாறிட்டேன், பழைய மனுஷனாக மாம்சத்துக்குரிய காரியத்துக்குள்ளேயே போகிட்டேன். அப்படி நான் பின்னிட்டு போனா எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு,
புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது. அப்ப நான் எதுக்குள்ள போயிட்டதா அர்த்தம்? நித்திரைக்குள்ள போயிட்டதா அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் இப்போ சிந்திச்சு பார்த்துக்கலாம், நாம் பாத்திரமாய் பானம் பண்ணியிருக்கிறோமா, அபாத்திரமாய் பானம் பண்ணியிருக்கிறோமா என்பதை இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியும். அப்போ வேற ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லணுன்றது இல்லை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமே நிதானிக்கும் பொழுது, அதான் அடுத்த வசனத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்போ நாம் கடந்து வந்த நாட்களை எல்லாம் இந்த நாட்களில் சிந்தித்து பார்க்கிறோம் அல்லவா? ஒருவேளை நாம் தப்பு செஞ்சிருக்கலாம். தவறு செய்யாத மனிதர்களே யாருமே கிடையாது. தன்னில் பாவம் இல்லை என்று ஒருத்தர் சொன்னால் அவர் யாருன்னு சொல்லிட்டாரு, பொய்யனா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கலாம், ஆனால் நாம் எந்த அளவிற்கு அந்த உணர்ந்திருக்கிறோம், அந்த உணர்வை பெற்றிருக்கிறோம். நான் தவறு செய்திருக்கிறேன் கடவுளே, ஆனால் இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்டதாக நான் செய்யாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் முயற்சிக்கிறேன்ற அந்த உணர்வு நமக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றதை தான் கடவுள் நம்மிடத்துல பார்க்கிறார். அந்த உணர்வோடு நாம் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? பழைய மனுஷனை நாம் களைத்து போட்டு புதிய மனுஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல எந்த அளவுக்கு நாம் நம்மை அப்பியாசப்படுத்தி கொண்டு பிரயாசப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் கடவுள் நம்மிடத்துல பார்க்கிறார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். நாம் கடந்து வர நாட்களில் எப்படி இருக்கோன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் 2 விஷயத்தை வெளிப்படுத்துச்சு. முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால நாம் எதை உணர முடிகிறதுனா, கடவுள் நம்மேல் வைத்த அன்பை உணர முடிகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை உணர முடிகிறது. பிதா நம்மேல் எப்படி அன்பாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மேல் எப்படி அன்பாய் இருக்கிறார் என்பதையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்க வேணாம் சிஸ்டர். அப்ப நமக்காக தம்மை தாமே பழியாக கொடுத்த மீட்பருடைய அன்பு நம்ம கிட்ட வெளிப்பட்டு இருக்கு இல்லையா? இப்ப இப்படிப்பட்ட அன்பை பெற்றிருக்கிற நாம என்ன செய்யணும்? இங்க வாசிக்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை கடவுளுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். அப்ப நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்பிலே நடந்து கொள்வது என்றால் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். பாருங்க, யாரு அன்பியா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவிடம். அவர்கிட்ட ஒரு அன்பை நாம பெற்றிருக்கோம். திரும்ப அந்த அன்பை காட்டுவோமா காட்ட மாட்டோமா? நிச்சயமா காட்டிதான் ஆகணும். உலகத்தாரிடமே நாம காட்டுறோம்னா இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம அன்பு காட்டுவோம். எப்ப அன்பு காட்டுறவர்களா இருக்கோம்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுதுதான். 23 சொல்றாரு பாருங்களேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவரிடத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுதுதான் அவர் நம்மிடத்தில் அன்பாயிருப்பார். அவருடைய கற்பனைகள் என்ன? எல்லாத்தையும் சுருக்கி ஈஸியா கொடுத்துட்டார். என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. கடவுள்கிட்ட அன்பு கூறுறதுன்றது ஓகே, அது ஃபர்ஸ்ட், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டாவது என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. எதெல்லாம் இருக்கு? நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்குன்னு சொன்னார். எப்படி நியாயப்பிரமாணம் முழுவதும் அதுக்குள்ள அடங்கி வருது? 2 கட்டளைக்குள்ள எப்படி எல்லாமே உள்ள அடங்கி வருது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதுவும் அன்பின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணத்துல நாம் வாசிக்கிறோம், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளை பற்றி. யாத்ராகமம் 23:4-5. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? இதுக்கு மேல என்னங்க பெரிய அன்பு வேணும்? உனக்கு எதிரின்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியும், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒரு எதிரி இருப்பாங்கன்னு. அவருடைய ஆடோ மாடோ காணா போறதை நீ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடு.
அவருடைய உன்னை பகைக்கிறவருடைய கழுதை சுமையோட விழுந்து கிடந்துச்சுன்னா அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவருடைய கூட போய் உதவி செய். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அன்பின் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க அதனுடைய முழுமை தன்மையை உணராமல் போனதுனால இங்க எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இதுக்குள்ள எல்லாமே இருக்குப்பா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர் காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்னு 1 யோவான்ல எழுதுகிறார். யோவான், அப்போஸ்தலர் யோவான். அப்ப தன் சகோதரரை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான்னு எழுதுகிறார். அப்ப நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இதை எல்லாத்தையும் நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாருங்க, அவர் பொய்யராய் இருக்கிறார். மேலும் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப இந்த அன்பு நம்மிடத்துல கடந்து வந்த நாட்கள்ல எப்படி வெளிப்பட்டது யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்மிடத்திலே குறைகள் இருக்கிற பட்சத்திலே கடவுளுடைய சமூகத்திலே இருந்து அவரிடத்திலே நாம் அதை அறிக்கையிட்டு அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவர்களா இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப இந்த சகோதர அன்பு நம்மிடத்துல எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்னொரு கற்பனை நேரடியாக இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு முன்பாக பேசின சகோதரர் அதை குறித்து தான் ஒரு சப்ஜெக்டாவே பேசினார். என்ன சொன்னாரு? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும். இப்ப இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா, சகோதரர் சொன்னது போல அது தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அதுதான் அதனுடைய நோக்கம் அல்ல, அது மட்டுமே நோக்கம் அல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா? உண்மையாகவே இன்னைக்கு வெளியில பல சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு இப்படிதான் செய்யணுன்றது கிடையாது, மனசுல தாழ்மையை காட்டினா போதும், கால் கழுவுதல் என்பது ஒரு வெளிப்புறமான சடங்கு தான், அதை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம சிந்திச்சு பார்க்கலாம். எனக்கு சத்தியம் தெரியும், வேதத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், பிதா யாருன்னு தெரியும், குமாரன் யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியும், எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், டெய்லி சர்ச்சுக்கு போறேன், ஆனால் நான் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்க மாட்டேன். அதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே, அப்புறம் என்ன? கடவுளை அறிந்திருக்கிறேனே, அப்புறம் என்ன? ஞானஸ்தானன்றது ஒரு வெளிப்புறமான சடங்கு தான், அதை பற்றி எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவர் சபை வாய்ப்பிலே பங்கு கொள்ளக்கூடியவராக இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. வெளிப்புறமான அடையாளம் தானே அது. இன்னும் சொல்ல போனா அப்பம் ரசம் சாப்பிட்றதே என்னதான்? இந்த அப்பத்தை சாப்பிடும்போது நாம தான் உணர்றோம் இது கிறிஸ்துனுடைய சரீரமா இருக்குது, உணர்ந்து சாப்பிட்றவர்களாக இருக்கிறோம். ஆனா அது வெறும் அப்பம் தானே வெளிப்படையா பார்க்கும்போது. ஏன் அதை செய்யணும்? அதையும் செய்யாம இருக்கலாமே. கிறிஸ்துனுடைய சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டிருக்குது, கிறிஸ்துனுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது, நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி விட்டுறலாம். ஏன் அதில் பங்கு கொள்ள வேண்டும்? இது அவர் நமக்கு கொடுத்த கட்டளை. வருஷத்திலே ஒரு முறை நாம் இதை அனுதினமும் மனதிற்குள் அனுசரிக்கிறவர்களாகவும், வருஷத்தில் ஒரு முறை நினைவு கூறுவதற்காக வெளிப்படையான ஒரு காரியமாக இதை செய்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அப்ப அவருடைய கற்பனையை நிறைவேற்றுகிறவர்களாக நாம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்னா ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்றாரு, அங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24. இந்த கால் கழுவுதல்ல நிறைய பேசிக்கிட்டே போலாம். பிலிப்பியர்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப கால் கழுவுதல் நிகழ்வுல அந்த நிகழ்வு தான் நடக்குது. பிரதர், ஒரு பிரதர் இப்படி சொல்றாரு, பிரதர் அப்படிலாம் இல்லை பிரதர், ஒருத்தர் மனசுக்குள்ள வஞ்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை கோபத்தை வச்சுக்கிட்டு பொறாமையை வச்சுக்கிட்டு இது ஒரு சடங்கா கூட செய்யலாமே, இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நியாயமான கேள்வி. செஞ்சா இப்ப யாருக்கு என்ன தெரிய போகுது? யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலாவது நான் அந்த சகோதரத்திலே கொண்ட அந்த மீறுதலினாலே இல்லை சண்டையினால பாவத்தினால நான் கடவுளுக்கு முன்பாக பாவியாய் நின்று விடக்கூடாது என்று ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாகி அந்த இடத்திலே அந்த நிகழ்வை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை அப்படி இல்லாம இதை சடங்கா செய்யறாங்கன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு அப்படின்னா, அப்படி செய்யறவங்க கடவுள்கிட்ட பதில் சொல்லணும். அவர்களே அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே கால் கழுவுதல் என்பது எதை குறிக்குது? சுத்திகரிப்பை குறிக்குது. அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள போகணும், போய் நாம சாப்பிட போறோம் அப்படின்னா வெளியிலேருந்து வந்த நாம கழுவிட்டு தான் உள்ள போறோம் கால்களை.
அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கு கொள்ள போகிறோம். கிறிஸ்துனுடைய பாத்திரத்திலே நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளும் பொழுது, பாத்திரத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாய் நாம் போகும் பொழுது, அதற்கு முன்பாக என்ன செய்யறோம்னா, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக அந்த நிகழ்வை செய்துட்டு தான் நம்ம போறோம். ஆனா ஒருத்தர் காலை ஒருத்தர் தொடுறதுன்றதும் சாமானியமான விஷயம் இல்லை. அதையும் நாம செய்யறோம்னா, ஒருவரை ஒருவர் அங்கே மேன்மையாக எண்ணி கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அவயங்களாக நாம் இருக்கிறோம். எல்லா அவயமும் முக்கியம் என்பதை உணர்ந்து அந்த இடத்துல நாம் அந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த வசனம் படிங்க. இன்னொரு ஒரு கட்டளையும் நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளையும் நம்ம பின்பற்றணுன்றதுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொன்னோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? 3 விஷயம் செய்யணும். 3வதாக தான் என்ன செய்யணும்? சகோதரர் எனக்கு இது கற்றுக் கொடுத்தார் சமீபமாக தான். அப்போதான் நானே அதை ஃபீல் பண்ணேன். 3 விஷயம் இங்கே இருக்கு. 3வதா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். எந்த விஷயம்? அவரை பின்பற்றணும், அவரை பின்பற்றுறோம், அவரை பின்பற்றணும், அவரை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? தன்னைத்தான் வெறுத்து. தன்னைத்தான் வெறுத்து என்றால் பழைய மனுஷனை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சிலுவையிலே அறைந்தவர்களாக இருக்கணும். நான் என்கிற எண்ணத்தை நான் சிலுவையிலே அறைந்தவராக இருக்கணும். எனக்கு மேன்மையாய் தோன்றுகிற, உலகத்திலே எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணி சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கணும். நாம் அறைகிறோமா? கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கலாத்தியரில் படிக்கிறோம் இல்லையா? அவர்கள் என்ன செய்கிறாங்க? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறாங்க. நாம் அறைகிறோமா இல்லையா? அறைகிறோமா இல்லையா? அறைகிறோம், உண்மையாகவே அறைகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, காலையில் அரைஞ்சோன்னா அந்த பழைய மனுஷன் என்ன செஞ்சிடறாருன்னா மத்தியானம் இறங்கி வந்துடுறாரு. மத்தியானம் அரைஞ்சோன்னா சாயங்காலம் இறங்கி வந்துடுறாரு. பவுல் அப்போஸ்தலர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க? அவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இவங்க காலையில அரைஞ்சாலும் என்ன செஞ்சிருவாரு. இவர் அரைஞ்சிட்டு வரப்ப பின்னாடியே இறங்கி அவர் வந்துட்டு இருப்பார். பழைய மனுஷன் புதிய மனுஷன் முன்னாடி போறப்ப பழைய மனுஷன் பின்னாடியே வந்து அவரை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போய் என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவார் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், நமக்கு என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் சிலுவையில பழைய மனுஷனை அரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது, அவர் தங்களுக்கு நமக்காக சிந்தின இரத்தத்தினுடைய மேன்மையை உணர்ந்து நான் போகிறேன் என்பது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுகிறது, ஒவ்வொரு நாளும் நான் அன்பு காட்டுவது, ஒவ்வொரு நாளும் பழைய மனுஷரை சிலுவையில் அறைந்து ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷனாக நான் முயற்சி செய்கிறது. 100% முடியுமானா நிச்சயமா முடியாது. ஆனால் கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, உணர்வு. எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அதை முயற்சி செய்து அந்த முயற்சியை மேற்கொள்கின்ற பயிற்சியினால நிறைவு செய்ய பாடுபடுகிறோம், அதை தான் எதிர்பார்க்குறாரு. அதனால தான் சொல்லிட்டாரு, 100% உங்களால் முடியாதுன்னு தெரியும்பா, அதனால என்ன செய்யுங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, உங்களை என்ன செஞ்சிருவேன், அநேகத்திற்கு அதிகாரியாக இருப்பேன். அப்போ அந்த உணர்வு எந்த அளவுக்கு நம்மிடத்துல இருக்கிறது? கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை, அதனுடைய பொருளை, அதனுடைய தன்மையை எந்த அளவுக்கு நாம் பகுத்தறிந்தவர்களாக அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கின்ற நாம், கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், அநேக முறை வார்த்தைகளை கேட்டாலும் அதை எளிமையாக எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாய், அவருடைய ராஜ்யத்திலே பங்கு கொள்ளுகிறவர்களாக தகுதி அடையும்படிக்கு ஒவ்வொரு முறையும் அவருடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணும் பொழுது தகுதியோடே பானம் பண்ண முயற்சி செய்ய கடவுள் நமக்கு தம்முடைய குமாரன் மூலம் கிருபை செய்வாராக. ஆமென்.